வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலாவது சட்ட திருத்தம் 1951. இதில் ஜமீன்தாரி சிஸ்டத்தை நம்ம அபாலிஷ் பண்ணிவிட்டு 9th ஷெடியூலில் அதாவது லேண்ட் ரிஃபார்ம்ஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டிக்கல் நம்பர் 15 படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஆர்டிக்கல் 19 படி ஏதேனும் ஒரு கம்பெனி லாஸில் ஓடுதுன்னா அது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி மக்கள் பயன்படும்படி அதை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1951லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்துட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், அதனால நாங்கள் சில நிலங்களை கையகப்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நிறைய கேசஸ் போணுச்சு. ஸோ அதனால மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நீங்கள் நிலங்களை கையகப்படுத்துறீங்கன்னா அதுக்கு சில கட்டுப்பாடுகளை நீங்கள் விதிக்கலாம், அதுக்குண்டான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த முதலாவது சட்ட திருத்தத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955. இதில் ஆர்டிக்கல் நம்பர் 3 ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை வந்துட்டு பிரித்து புது மாநிலங்களை உருவாக்குறது, இது ரிலேட்டடானது தான் ஆர்டிக்கல் நம்பர் 3. இதில் இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டை இப்போ ஆந்திராலேருந்து இப்போ தெலுங்கானாவை இப்போ பிரிச்சுறாங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கேட்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி பிரிக்க போகிறோம், மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, நாங்கள் 2 ஸ்டேட்டாக டிவைட் பண்ண போகிறோம், இதில் அவங்களுக்கு எது சஜஷன் இருக்கான்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு அவங்களுடைய சஜஷனை வந்துட்டு சொல்லணும். அதன்படி பார்லிமெண்ட்டில் வந்துட்டு சட்டம் போட்டு 2 மாநிலங்களாக வந்துட்டு பிரிச்சுருவாங்க. இப்போ பிரசிடெண்ட் வந்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கேட்கும்போது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் லிமிட் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப அது வந்து நீடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால பிரசிடெண்ட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கேட்கும்போது ஒரு சர்டைன் டைம் லிமிட் கொடுக்கணும். அது என்ன டைம் லிமிட் அப்படிங்கிறத பிரசிடெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5வது சட்ட திருத்தம் 1955 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 7வது சட்ட திருத்தம் 1956. ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு நம்ம இந்தியா அப்படின்னாக்கா, பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்கிற முறையில் ABCDன்னு 4ஆக வந்து நம்ம பிரித்து வச்சுருந்தோம். அந்த சிஸ்டத்தை நம்ம அபாலிஷ் பண்ணிவிட்டு லிங்குஸ்டிக் பேசிக்ஸ் அதாவது மொழி வாரியாக நம்ம மாநிலங்களை பிரித்தோம். அதன்படி 1956 நம்ம கிட்ட 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. 2 ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கு காமன் ஹைகோர்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு, அதே மாதிரி கல்கத்தா ஹைகோர்ட் வந்து வெஸ்ட் பெங்கால், அந்தமான் அண்ட் நிக்கோபார், கவுஹாத்தி ஹைகோர்ட்டில் வந்துட்டு அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த 4 மாநிலங்களுக்கும் கவுஹாத்தி ஹைகோர்ட் தான் காமன் ஹைகோர்ட். அதே மாதிரி கவர்னர்ஸும் வந்துட்டு ஒரு மாநிலத்துக்கு ஒரு கவர்னர் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 2 மாநிலங்களுக்கு ஒரு கவர்னரும் இருக்கலாம் அப்படின்றத இந்த 7வது சட்ட திருத்தத்தில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது 9வது சட்ட திருத்தம் 1960. இது எதுக்கு கொண்டு வரப்பட்டதுனாக்கா, இந்தியா அண்ட் பாகிஸ்தானுடைய பார்டர் இஷ்யூக்காக கொண்டுட்டு வரப்பட்டது தான். நேரு நூன் அக்ரிமெண்ட் இது எப்போ போடப்பட்டுச்சுன்னா 1958 போடப்பட்டது தான் இந்த நேரு நூன் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் படி பெருபாரி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு சட்டம் போட்டு ஒரு இடத்த, அதாவது நம்ம நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்த இன்னொரு நாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் அரசியலமைப்பு திருத்தம் செஞ்சு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெருபாரி யூனியன் கேஸ் 1960 வந்துட்டு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பெருபாரிங்கிற இடத்த நாங்கள் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறோன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் 9வது சட்ட திருத்தம் 1960. அடுத்தது 10வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961. போர்ச்சுகீஸ் விட்டுட்டு போன தாதா நகர் அண்ட் ஹவேலியை வந்துட்டு நம்ம இந்தியாவோட நம்ம ஒருங்கிணைச்சிக்கிட்டோம். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் 10வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட்டு 12வது சட்ட திருத்தம் 1962. அதே போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து கோவா,
தாமன் தையூ அப்படின்றத வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் விஜய் மூலியமாக நம்ம இந்தியாவோட ஒன்றிணைச்சிக்கிட்டோம். ஆப்ரேஷன் விஜய் எப்போ போடப்பட்டுச்சு அப்படின்னாக்கா 1961. நெக்ஸ்ட்டு 13வது சட்ட திருத்தம் 1962. அசாம் அப்படின்ற மாநிலத்திலேருந்து தனியாக நாகாலாண்டை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு ஸ்டேட்டாக உருவாக்கணும். ஸோ அதுக்காக சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஏன் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு சில கல்ச்சர் ட்ரெடிஷ்னல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாதுகாக்கணும். ஸோ அதுக்காக சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் நம்பர் 371A. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 15th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1963. இதில் ஹைகோர்ட் ஜட்ஜஸுடைய ரிட்டைர்மெண்ட் ஏஜஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்தில் 60 இருந்துச்சு. 15வது சட்ட திருத்தத்து மூலியமாக 62 நம்ம மாற்றிட்டோம். ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் நம்ம இந்தியாவில் எங்கே வந்தது அப்படின்னாக்கா கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இந்தியன் ஹைகோர்ட் ஆக்ட் 1861 படி ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் வந்து கல்கத்தா, நெக்ஸ்ட்டு பாம்பே, நெக்ஸ்ட்டு மெட்ராஸ். ஆர்டிக்கல் நம்பர் 214 214 என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966. இதில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ் வந்துட்டு நம்ம அபாலிஷ் பண்ணியிருக்கோம். எலெக்ஷன் ட்ரிபியூனல்ஸ்னால் என்ன? எலெக்ஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் பிரச்சனைகள் சந்தேகங்கள் எழுந்துச்சு அப்படின்னாங்க இந்த தேர்தல் தீர்ப்பாயங்கள்கிட்ட போய் தான் நம்ம இது மாதிரி எனக்கு தப்பாக நடந்திருக்குன்னு எனக்கு சந்தேகம் எழுந்திருக்கு, இதை தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க அதை நம்ம வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து அபாலிஷ் பண்ணிட்டோம். ஏன் அபாலிஷ் பண்ணோம்னா இவங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதை அபாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எலெக்ஷன் பெட்டிஷன் மூலியமாக ஹைகோர்ட்டுக்கே நீங்கள் டைரெக்டாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 21st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1967. நம்ம 8th ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரிஜினலாக 14 லாங்குவேஜஸ் தான் இருந்துச்சு. இந்த 21வது சட்ட திருத்தத்தில் 15வது லாங்குவேஜாக சிந்தி அப்படின்ற லாங்குவேஜை நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 24வது சட்ட திருத்தம் 1971. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணுற உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் அமெண்ட்மெண்ட் பண்ணுற உரிமை பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி நாடாளுமன்றம் அரசியல் சட்ட திருத்தம் பண்ணாங்க அப்படின்னாக்கா பிரசிடெண்ட் அதுக்கு கட்டாயம் ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். வித்ஹோல்ட் பண்ணுறதோ ரிட்டர்ன் பண்ணுறதோ கூடாது. பிரசிடெண்ட் கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த 24வது சட்ட திருத்தத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 26வது சட்ட திருத்தம் 1971. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரீசெண்டாக கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னாக்கா இந்த ப்ரைவேட் பர்ஸ் அப்படின்றது எந்த பிரைம் மினிஸ்டர் ஆட்சியில் அபாலிஷ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது வந்துட்டு இந்திரா காந்தியுடைய ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இந்த ப்ரைவேட் பர்ஸ் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மன்னர் மானியம். ஒவ்வொரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லலாம் வந்துட்டு மன்னர்கள் இருக்காங்கள, அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் சில தொகைகள்லாம் அனுப்புவாங்க. ஸோ இதனால வந்துட்டு ஈக்குவாலிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 26வது சட்ட திருத்தத்து மூலியமாக இதை நம்ம அபாலிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. சிக்கிமை நம்ம ஒரு புது மாநிலமாக நம்ம நம்ம சேர்த்துக்கிட்டோம். ஸோ சிக்கிம் ஸ்டேட் ஆனது எந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னாக்கா 36th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இதில் தான் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே. ஸோ அதனால இதை வந்துட்டு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேஜராக என்ன பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் பார்க்கலாம். ப்ரியாம்பிளில் சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 வார்த்தையை நம்ம ஆட் பண்ணோம். ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ட்ஸை தான் இன்க்ளூட் பண்ணலாமே தவிர இருக்கிற வேர்ட்ஸை டெலீட்லாம் பண்ண முடியாது.
இதுவரை ப்ரியாம்பிளை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அதுக்கப்புறம் ஒரு 4 நியூ ஆர்டிகல்ஸை டிபிஎஸ்பியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆர்டிக்கல் நம்பர் 39Fல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு குழந்தைகள் வளர்கிறதுக்கு அதற்கேற்ப சூழலை நம்ம உருவாக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 39Aல வந்துட்டு இலவச சட்ட உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 43(7)ல் வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. 48(Aல வந்துட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம ஆட் பண்ணோம். பார்ட் 4A ஆர்டிக்கல் நம்பர் 51A ஸ்வரன்சிங் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனில் ஆட் பண்ணப்பட்டது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதில் ஒரு 5 லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு நம்ம மாற்றுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் எஜுகேஷன், நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட், நெக்ஸ்ட்டு வெயிட் அண்ட் மெஷர்ஸ், 4th one on administration of justice, 5th one protection of wild animals. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதில் தான் நம்ம ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து லீகல் ரைட்ஸ்க்கு நம்ம மாற்றிட்டோம். எந்த ஆர்டிக்கலில் மாற்றிருக்கோம் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 300Aல மாற்றிட்டோம். கேபினட் அப்படின்ற வேர்டை இந்த 44வது சட்ட திருத்தத்தில் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாலாம் எப்படி நம்ம எமர்ஜென்சி கொண்டு வரணும்னா சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும், நம்ம எமர்ஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் என்ன பண்ணிட்டுருவாங்கன்னா, இதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும், நீங்கள் எமர்ஜென்சியை வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அப்ரூவ் வாங்கி தான் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா மொத்த உறுப்பினர்கள், அதாவது 3/2 பங்கு உறுப்பினர்கள் வந்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த 44வது சட்ட திட்டத்தில் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றத ஆர்ம்டு ரிபிலியன் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 52வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். இதை 10வது ஷெடியூலில் சொல்லி இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 56வது சட்டத்திருத்தம் 1987. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோவா அண்ட் டாமன் தையை போர்ச்சுகீஸ்லேருந்து 12வது சட்டத்திருத்தத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதில் டாமன் தையுன்றது யூனியன் பிரதேசமாகவும் கோவான்றதை நாங்கள் தனி ஸ்டேட்டாகவும் நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. இது ராஜீவ்காந்தி பீரியடில் கொண்டு வரப்பட்டது. ஓட்டிங் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் 21 இயர்ஸ்ன்னு இருந்துச்சு, அதை 18 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட்டிங் ஏஜை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த 61st அமெண்ட்மெண்ட் ஆக்டில். நெக்ஸ்ட்டு 65வது சட்டத்திருத்தம் 1990. எஸ்சி அண்ட் எஸ்டி அவங்களுக்கு நேஷ்னல் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. முன்னாலாம் எப்படி இருந்துச்சுனாக்கா ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. இவங்களுடைய உரிமைகள் குறைகள் அதெல்லாம் வந்துட்டு கேட்டு அதெல்லாம் சால்வ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. ஸோ இதுக்கு பதிலாக நாங்கள் நேஷ்னல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டின்னு சொல்லி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கமிஷனில் ஒரு சேர்பர்சன் 5 வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க. இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருனாக்கா பிரசிடென்ட் தான். ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் நம்பர் 338. நெக்ஸ்ட்டு 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991. இதில் தான் நம்ம டெல்லிக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற டெல்லியை வந்துட்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக ஆட் பண்ணப்பட்ட ஆர்டிக்கல் தான் 239AA, 239AB. இதன்படி இதுக்குள்ள வந்துட்டு இதுக்குன்னு வந்துட்டு தனியாக ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்று இருக்கணும், சிஎம் இருக்கணும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா 21வது சட்டத்திட்டத்தில் சிந்தி லாங்குவேஜ் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 71வது சட்டத்திட்டத்தில் கோன்கனி, நேபாளி, மணிப்புரிய 8th ஷெடியூலில் அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம ஆட் பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு 73வது சட்ட திருத்தம் 1992. இதன்படி பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் மூலியமா நம்ம பஞ்சாயத்து ராஜை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். பார்ட் 9ல் வந்துட்டு பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்கிறாங்க. 11th ஷெட்யூலில் இதை பற்றி நம்ம சொல்கிறோம். எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் சொல்கிறாங்கன்னா 243லேருந்து 243O வரைக்கும் நம்ம பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 74th Constitutional Amendment Act 1992. Part 9A ஆர்டிக்கல் நம்பர் 243P ஆர்டிக்கல் நம்பர் 243ZG வரைக்கும். அப்புறம் 12th ஷெட்யூல்லையும் நம்ம முனிசிபாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் 86th Constitutional Amendment Act 2002. எஜுகேஷன் ரிலேட்டடாக நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் மொத்தம் 3 விதமான அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் நம்பர் 21A என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிபிஎஸ்பி படி ஆர்டிக்கல் நம்பர் 45ல் 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் நம்பர் 51AK ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பொறுத்து ஒரு குழந்தைங்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லி 3 விதமாக நம்ம அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 89th Amendment Act 2003. நம்ம 65th Amendment Act ஒன்று பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC and ST அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. இந்த இடத்துட்ட எஸ்சிக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் வைங்க, அது மாதிரி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி ஆர்டிக்கல் நம்பர் 338A வந்துட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 92nd Amendment Act 2003ல் அதே 8th ஷெட்யூலில் இன்னும் ஒரு 4 லாங்குவேஜை நம்ம ஆட் பண்ணுறோம். போடோ, டோங்ரி, மைத்திலி, சந்தாலி. ஸோ இதன்படி கரண்ட் டேட் வரைக்கும் 8th ஷெட்யூலில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ ரீசண்டாக மீசோ லாங்குவேஜையும் நாங்கள் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாநில சட்டமன்றத்தில் சட்டம் எட்டியிருக்காங்க. இனிமே வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்ரூவ் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இன்னைய டேட் வரைக்கும் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது. 93rd Amendment Act 2005. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயுமே நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் எய்டட்லேயுமே இப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு எப்படி நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ப்ரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்லேயுமே நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 93வது சட்ட திருத்தத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 97வது சட்ட திருத்தம் 2011. இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. பார்ட் 9Bயில் வந்துட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆர்டிக்கல் நம்பர் 19லையும் சரி ஆர்டிக்கல் நம்பர் 43லையும் சரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 99th Amendment Act 2014. இந்த 99th Amendment Actல என்ன பண்ணுறாங்கனாக்கா என்ஜாக் அப்படின்றத வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ஜாக் அப்படின்னாக்கா நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது எதை ரீப்ளேஸ் பண்ணுதுன்னா கொலிஜியம் சிஸ்டத்தை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுது. இது எதுக்காக கொண்டுட்டு வரப்பட்டது அப்படின்னாக்கா ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட்ஸ்க்காக கொண்டுட்டு வரப்பட்டது தான் இந்த என்ஜாக் அப்படின்றது. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜட்ஜை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாக்க இன்னொரு ஜட்ஜஸ் தான் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்காக நாங்கள் என்ஜாக்குன்னு ஒன்று கொண்டு வரோம். அதன்படி ஒரு கமிட்டி அமைப்போம். அதில் லா மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ எங்களுடைய சஜஷன் கேட்டு தான் நீங்கள் ஜட்ஜஸை வந்துட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், கொலிஜியன் சிஸ்டத்தை நீங்கள் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி என்ஜாக் அப்படின்றத வந்துட்டு கொண்டுட்டு வந்தாங்க. இதை 2015 சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன் அபாலிஷ் பண்ணாங்க அப்படின்னாக்கா கவர்மெண்ட் உள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா அது ஒரு அரசியல் தலையீடு மாதிரி ஆகிடும். ஸோ நீதிமன்றத்துக்குள்ளே வந்துட்டு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக 2015 சுப்ரீம் கோர்ட் இந்த என்ஜாக் அப்படின்றத அபாலிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 100வது சட்ட திருத்தம் 2015. இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்தியா அண்ட் பங்களாதேஷினுடைய லேண்ட் பவுண்டரி இஷ்யூவை சால்வ் பண்ணாங்க. சில இடங்களில் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம், அவங்க சில இடங்களில் நமக்கு கொடுத்து அந்த பவுண்டரி இஷ்யூஸை வந்துட்டு நம்ம டோட்டலாக சால்வ் பண்ணிக்கிட்டோம்.
நெக்ஸ்ட்டு 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 ஜிஎஸ்டியை இன்ட்ரோ பண்ணாங்க. இந்த 101வது சட்டத்திருத்தத்தில் சில ஆர்டிகல்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 246A. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி ரிலேட்டடாக பார்லிமெண்ட்டு அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஏதேனும் ஒரு சட்டத்தை இயற்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 269A. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் ஸ்டேட் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஷேர்ஸ் இதை பற்றியெல்லாம் 269Aல சொல்கிறாங்க. 279Aல ஜிஎஸ்டி கவுன்சில்ஸை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஜூலை 1, 2017 வந்துட்டு ஜிஎஸ்டி டேவை நம்ம கொண்டாடுறோம். இந்த ஜிஎஸ்டி இன்ட்ரோ பண்ணும்போது மொத்தம் 4 ஸ்லாப்ஸ் ரேட்ஸ் வச்சுருந்தாங்க. 5%, 12%, 18%, 28%. இப்போ அதை ரீசெண்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்மக்கிட்ட 3 ஸ்லாப் ரேட்ஸ் இருக்குது. ஆனால் 2 ஸ்லாப் ரேட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 5%, 8%. அந்த 40% அப்படின்றது வந்துட்டு லக்ஸூரியஸ் ஐட்டத்துக்கு தான் வந்துட்டு போடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 102வது சட்டத்திருத்தம் 2018. நம்ம 65வது சட்டத்திருத்தம் 89வது சட்டத்திருத்தத்தில் எப்படி எஸ்சி அண்ட் எஸ்டிக்குன்னு ஒரு நேஷ்னல் கமிஷன் அமைச்சோமோ அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கும் ஒரு நேஷ்னல் கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி இந்த 102வது சட்டத்திருத்தத்தில் சொல்கிறாங்க. அதன்படி ஆர்டிக்கல் நம்பர் 338Bல என்சிபிசியை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 104வது சட்டத்திருத்தம் 2020ல் ஆங்கிலோ இந்தியனுக்கு லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு நாமினேட்டட் சீட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஏன் அபாலிஷ் பண்ணாங்கனாக்கா ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியினுடைய பாப்புலேஷன் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஸோ அதனால அவங்களுடைய சீட்ஸை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டோம் 104வது சட்டத்திருத்தத்தின் மூலயமா. நெக்ஸ்ட்டு 105th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2021. எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபிசிக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி 105வது சட்டத்திட்டத்தில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு 106th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உமன்ஸ்க்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் இது வரைக்கும் 106 தடவை சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி 2 குவிசஸ் நம்ம போடுறோம். ஒன்று மைண்ட் கேல்குலேஷன், இன்னொன்று யூடியூப் ரிலேட்டடான. ஸோ நீங்கள் ரோம்பர் பண்ணுறதுக்காக யூடியூப் ரிலேட்டடான கிளாஸஸ்க்கு உண்டான குவிசஸையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.